இதுவரை குரு பகவான் மேஷ ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரித்ததால் முயற்சிகள், தொடர்புகள், குறுநாள் பயணங்கள் மற்றும் மன தைரியம் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் ஏற்பட்டிருந்தது. பல காரியங்கள் எளிதாக நடைபெறாமல் கடின முயற்சிக்குப் பிறகே முன்னேறியிருக்கலாம். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைத்திருக்கலாம். சகோதரர்கள் அல்லது நெருங்கிய உறவுகளுடன் சிறிய கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு வேலை மாற்றம் அல்லது புதிய வாய்ப்புகள் குறித்து சிந்தனைகள் உருவாகியிருக்கலாம். இப்போது குரு பகவான் மேஷ ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது குருவின் உச்ச வீடாக கருதப்படுவதால் பல முக்கியமான நன்மைகள் வாழ்க்கையில் உருவாகத் தொடங்கும். குடும்பத்தில் அமைதி மற்றும் சந்தோஷம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த மன நிம்மதி கிடைக்கும். வீடு, நிலம், வாகனம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு புதிய வீடு வாங்கும் யோகம் கூட உருவாகலாம். தொழில் மற்றும் வேலை தொடர்பாக நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் உறவுகளில் இணக்கமும் மேம்படும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மன அமைதியும் குடும்ப வளமையும் தரக்கூடிய முக்கியமான மாற்றமாக அமையும்.